இஸ்ரேல் மீது பாரிய ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடுத்துள்ளதால் மத்திய கிழக்கில் கடும் பதற்றம் நிலவியுள்ளது. இஸ்ரேல் மீது 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவி ஈரான் தாக்குதலை தொடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானில் இருந்து சுமார் 200 ஏவுகணைகள் இஸ்ரேல் மீது ஏவப்பட்டதாக இஸ்ரேலிய இராணுவ வானொலி தெரிவித்துள்ளது. அவற்றை வீழ்த்துவதற்காக இடைமறிக்கும் ஏவுகணைகள் ஏவப்பட்டதால் நாடு முழுவதும் சைரன்கள் ஒலிக்கின்றன. இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் சில நிமிடங்களுக்கு முன்பு வெளியிட்ட அறிக்கையில் தாக்குதல்கள் தொடர்கின்றன எனவும் மேலும் பொதுமக்கள் அறிவிப்பு வரும் வரை பாதுகாப்பான இடத்தில் இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் வான்பரப்பும் அண்டைய நாடான ஜோர்டானின் வான்பரப்பும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் அரசு நடத்தும் செய்தி நிறுவனம் இராணுவம் இஸ்ரேலை நோக்கி பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவத் தொடங்கியுள்ளது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரானிய அரசு தொலைக்காட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்ரேலை நோக்கி டசின் கணக்கான ஏவுகணைகள் ஏவப்பட்டதை உறுதிப்படுத்தியதுடன் மேலும் இஸ்ரேல் பதிலளித்தால் தாக்குதல் தொடரும் எனவும் எச்சரித்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே மற்றும் கடந்த வெள்ளிக்கிழமை ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டதற்கு பதிலடியாக மற்றும் லெபனான் மற்றும் பாலஸ்தீன மக்களை கொன்றதற்கு பதிலடியாக இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படுவதாக புரட்சி காவலர் படை விவரிக்கின்றன. இதன் விமானப்படை இஸ்ரேலின் முக்கிய தளங்களை குறிவைத்துள்ளதாகவும் விவரங்கள் பின்னர் அறிவிக்கும் என்றும் அது கூறியுள்ளது. இதேவேளை நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஏவுவதற்கான உத்தரவை ஈரானின் உச்ச தலைவர் அலி ஹமேனி விடுத்துள்ளதாக செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது.